பொதுவா சார் இன்னொன்று கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு கட்சி முக்கிய எதிர்க்கட்சி புறக்கணிப்பதாக அறிவித்து விட்டுறது. இருந்த போதிலும் இந்த நீங்க சொன்னது போல அந்த 84,000 வாக்காளர்கள்ல எப்படியும் ஒரு 50,000 பேராவது ஓட்டு போடுவாங்களா சார்? போடாம எப்படி இருப்பாங்க? அவ்வளவு பேரும் ஓட்டு போடாம இருப்பாங்களா? காசை கொடுப்பாங்க எல்லாருமே செலுத்துவார்கள் கண்ணன். ஆமா, அதான் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. பணம் வேற கொடுப்பாங்களா? எல்லாரும் கொடுத்துரு பணம் வேற கொஞ்சம் வேற வழி இல்ல. அவங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது, இப்ப திமுகவுக்கு ஓட்டு போடணும், இல்லன்னா அதை எதிர்த்து பாமக நிக்குது. இது ரெண்டு தான் களத்துல இருக்கு. அப்புறம் சீமான் இருக்காரு. சீமான் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து ஷேக்கி கீழே வராரு. தம்பிமார்கள்லாம் ஒரே தடுமாற்றம் ஆயிட்டாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் அண்ணன் தனி வெடியில் அடிக்கிறார் நினைச்சாரு, அவரே தடுமாற ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எவ்வளவு ஓட்டு வரும்ன்ற பயம் வந்துருச்சோ தெரியல எனக்கு. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை, மக்கள் என்ன செய்வார்கள் என்பதை இப்ப நம்ம சத்தியம் ஒரு டிவியில தானே காமிச்சோம். மோடி வர்றது கஷ்டம்னு சொல்லி இந்தியாவில வேற எந்த ஒரு டிவியாவது அதை ரொம்ப கிளியரா போச்சா? 100% கிடையவே கிடையாது. இங்க நடந்த தேர்தல் வரைக்கும் டிவிகள்லாம் சொந்தமா தந்தி டிவி மாதிரி எடுத்து காமிச்சாங்க. ஆனா இந்தியா லெவல்ல அடிச்சது சத்தியம் டிவி தான். நீங்க வர்றதே கஷ்டம், மோடி நிலைமை ஏற்பட்டிருக்கு, கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஆகவே இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரை மக்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுமையுடன் பார்க்க வேண்டும். ஆளுங்கட்சி எப்பயுமே இடைத்தேர்தல் என்ன ஆகும்? ஆளுங்கட்சி ஓட்டுக்கு போட்டா அவங்களால திட்டங்கள் வரும், பயன் வரும்னு சொல்லி மக்கள் ஆதரிப்பது உண்டு. எந்த நிலைப்பாட்டை இவர்கள் எடுக்கிறார்கள் என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆகவே ரொம்ப வேதனையோட மன உளைச்சலோட சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் சொல்வது, புகழேந்தி சொல்வதும், என்னோடு இருக்கின்ற KC பழனிசாமி சொல்வதும், அண்ணன் JCT பிரபாகரன் சொல்வதும் ஒன்னாதான் இருக்கும். அனாதை ஆசிரமமாகிவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சசிகலா VK சசிகலா மேடம் இப்போ தொண்டர்கள் அடிக்கடி சந்திக்கிறாங்களா சார்? உண்மையிலே தொண்டர்கள் நிறைய பேர் சந்திக்கிறாங்களா? நிர்வாகிகள் எல்லாம் வர்றாங்களா சார்? இந்த ஒருங்கிணைப்பு பணி இருக்கு. இப்ப எதையோ பண்ணணும்னு இறங்கி இருக்க களத்துல நீங்க வேற அவங்களை இப்ப நடுவுல இழுக்கிறீங்க. அவங்க நல்லபடியா செயல்பட்டு ஏதோ 90% முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நானும் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். நான் செய்த உதவிகளும் அவரோடு இருந்த நேரத்தில் நான் பட்ட இன்பங்களும் துன்பங்களும் எவ்வளவு கஷ்டம் தான் தெரியும் பெங்களூர்ல. அதையெல்லாம் அவங்க மறந்துருக்க மாட்டாங்க சார். எந்த சார் இன்னைக்கு சத்தியம் டிவியில சொல்றேன், ஒருத்தருகிட்ட 10 பைசா காசு வாங்கி நான் பழக்கமே இல்லை சார். அது அவங்களுக்கும் தெரியும், திருமதி சசிகலாவுக்கும் தெரியும். என் வீடு ரைட் ஆச்சு திருமதி விவேகால. அவருடைய விஷயத்துக்காக என் வீட்டை போய் ரைடு விட்டு ஹையஸ்ட் பணம் இந்தியாவிலேயே என்கிட்ட தான் எடுத்தாங்க. இன்கம் டாக்ஸ் 23,000 ரூபா. அதை குடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களே. ஆகவே எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன்னா 2 கோடி லஞ்சம் கொடுத்துட்டேன் ஜெயில, அது வேற விசாரணை நடக்குது. இது எல்லாம் அவர்களுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இப்ப அவங்க கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க, கூப்பிட்டோம். ஆனா மக்கள் மத்தியில் தொலைக்காட்சிகள் மூலமாக நான் முடிவுக்கு வந்துருவோம். மக்கள் எல்லாமே எப்படியாவது சேர்த்து வைக்கணும், தொண்டர்கள் சேர்த்து வைக்கணும். இந்த கட்சி இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். மனதார பொதுமக்கள் வாழ்த்துகிறார்கள், தொண்டர்கள் வாழ்த்துகிறார்கள். அந்த எடப்பாடி கூட இருக்கு 75%, 80% அதை தான் விரும்புகிறார்கள். அதுக்காக முயற்சி செய்கிறோம். யார் யார் இணைப்புக்கு ஒத்து வருகிறார்கள், யார் யார் ஒத்து வரவில்லை என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெருவில் போறவங்க சொன்னார்ல, தெருவாக போய் நிரூபிப்போம். அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் மக்கள். முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். இந்த இணைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார்.